ஓம் ஸ்ரீமன் நாராயணா நமோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசு மார்கழி மாதம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரச்சநிகழிதம் ய பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். மார்கழி மாதத்தின் பாவை நோன்பின் 13வது தினம் இன்று நாம் காணவிருக்கும் திருப்பாவை பாசுரம் 13வது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை. அந்த பாசுரத்தை முதலில் பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம்புறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் தன் தோழிகளை பாவை நோன்பை தன்னுடன் நோக்க எழுப்பி வரும் இந்த தினங்கள். இதில் தனது அடுத்த தோழியின் வீட்டிற்கு ஆண்டாள் வருகிறாள். இந்த தோழியிடம் அவள் 3 பொழுது புலர்ந்ததற்கான 3 குறியீடுகளை குறிப்பிடுகின்றாள். முதல் குறியீடு, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். இந்த பாவை நோன்பை நோக்கும் பாவைகள் அனைவரும் அந்த நோன்பு நோக்கும் இடத்தை அடைந்து விட்டனர். பாவை களம்புக்கார் என்பது முதல் குறியீடு. ஆனால் அவர்கள் எப்படி அந்த களத்தை அடைந்தார்கள்? அவள் சொல்கிறாள், புள்ளின் வாய் கீண்டானை. பகாசுரன் என்ற ஒரு அரக்கன் கொக்கு வடிவில் கண்ணன் குழந்தையாயிருக்கும் சமயத்தில் குழந்தையை தாக்க வரும் பொழுது அந்த கொக்கின் 2 அலகின் 2 மேலழகு கீழழகு இது இரண்டையும் பிடித்து அந்த வாயை பீத்து அந்த பகாசுரன் என்ற அரக்கனை கொன்றான். அந்த கண்ணனின் பெயரை பாடியும் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பொல்லா அரக்கன் இங்கு குறிப்பிடப்படுவது ராவணனை. அவனை கிள்ளிக் களைந்தானை. அவனது ஒவ்வொரு தலையையும் பூவை கொய்வதைப் போல மிக எளிமையாக ராமன் கிள்ளிக் களைந்தானை. அப்படிப்பட்ட அந்த ராமனின் புள்ளின் வாய் கீண்டிய அந்த கொக்கு வடிவில் வந்த பகாசுரனை அழித்த கண்ணனின் கீர்த்திமை புகழை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை களத்தை அடைந்து விட்டனர். பாவை நோன்பு நோக்கும் களத்தை அடைந்து விட்டனர். இது முதல் குறியீடு. மேலும் ஆண்டாள் சொல்கிறாள், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி சுக்கிர கிரகம் தோன்றியது கிழக்கில், வியாழன் மறைந்து விட்டது. இது பொழுது புலர்ந்ததற்கான 2வது குறியீடு. மேலும் சொல்கிறாள், புல்லும் சிலம்பின காண். புல்லும் என்பது பறவைகள் கூச்சலிடுகின்றன, சிலம்புகின்றன, ஒலி எழுப்புகின்றன பார். போதரி கண்ணினாய். இப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியே, இந்த 3 குறியீடுகளை பார். பொழுது புலர்ந்து விட்டது. இப்படி புலர்ந்து விட்டதற்கு பிறகும் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே. நாம் இந்த குளிர்ந்த நீரில் நீராடி நாம் பாவை நோன்பை நோற்க வேண்டியது. அதற்கு நீராடி நீ தயாராகாமல் பள்ளி கிடத்தியோ? இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயே?
பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம் பாவாய். நீ அந்த உறக்கத்தை விட்டு எழுந்து எங்களுடன் வந்து பாவை நோன்பில் கலந்து கொள்ள வா என்று தன் தோழியை அழைப்பு விடுக்கும் இந்த பாசுரம் 13வது பாசுரம். இந்த பாசுரத்தை நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போதறி கண்ணினாய் கொள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாவை நோன்பின் தினங்களில் நாமும் இந்த திருப்பாவையின் 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்வோம். பாராயணம் செய்து நாராயணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.